ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இது வந்து வேர்ல்டு மேப்பா. இந்த வேர்ல்டு மேப்பில் 2 பகுதி கண்டுபிடிங்க. ஒன்று ஆஃப்ரிக்கா. இது ஆஃப்ரிக்காவா? இது ஃபுல்லாக ஆஃப்ரிக்கா. ஓகே. இது ஏஷியா. இது ஃபுல்லாகவே ஏஷியா. ஏஷியாவில் இந்தியா எங்கே இருக்குட்டா? எஸ். இந்த பக்கம் வெஸ்ட்டு, இந்த பக்கம் ஈஸ்டா. ஏஷியாவில் வெஸ்ட் ஏஷியா எது? இந்த பகுதியா? இப்போ நம்ம படிக்க போகிற ஸ்டோரி இந்த பகுதியோட. இப்போ இந்த பகுதி ஜூம் பண்ண போகிறேன். புரியுதா? ஏஷியாவோட வெஸ்ட்டையும் ஆஃப்ரிக்காவோட ஈஸ்டர்ன் பார்ட் இருக்குல்ல, இந்த பகுதியையும் வெஸ்ட் ஏஷியாவையும் இதை ஜூம் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன ரீசன்? இந்த ஸ்டோரிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியில் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரோட பேரும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஜூம் பண்ணலாமா? ஸோ ஜூம் பண்ணால் வந்து இமேஜ் யோசிக்க முடியுதா? இங்கே எகிப்து இருக்கா? எகிப்து சூடான் இருக்கா? இங்கே சொல்கிறாங்க எகிப்து சூடான். இங்கே ஒரு கொம்பு இருக்குல்ல, அந்த கொம்பு கீழே இறங்குது, இங்கே இறங்குது, இப்படி இறங்குது. இந்த கொம்புல தான் சொமாலியா கண்ட்ரி இருக்கும். அந்த மேப்பில் வரல. ஓகேவா? என்ன சொல்கிற புரிஞ்சா? இந்த கொம்பு இருக்குல்ல, இந்த கொம்பே ஒரு கண்ட்ரி இருக்கும், சொமாலியா. இங்கே அது மறைஞ்சிடுச்சு, நீ நான் வச்சுக்க. ஸோ மேரிடைம் செக்யூரிட்டி பற்றி பேசும்போது குளோபல் லெவலில் நிறைய கடலில் பைரசி நடக்கும், இல்லை இஷ்யூஸ் நடக்கும். அதில் ஒரு முக்கியமான கடல் வந்து ரெட் சி. எங்கே இருக்குது? ஒரு சைடில் ஆஃப்ரிக்கா, இன்னொரு சைடில் ஏஷியாவா. அப்போ அது நடுவில் எந்த கண்ட்ரிஸ்லாம் இருக்கோ எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ப்ராப்ளம். எந்த கண்ட்ரி கிட்ட பார்டர் ரொம்ப குட்டி இருக்கு பாரு, அதாவது கடல் ரொம்ப பார்டர் உள்ள இருக்கிறது ஏமன் தானே? கரெக்டா? சிக்கன் நெக் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? ஓகே. இந்த ஸ்டோரியில் ஏமன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் சொமாலியா, அப்புறம் சவுதி அரேபியா. ஏன் சவுதி அரேபியா? ஏமன் சவுதி அரேபியா பார்டர்ல இருக்கு, கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி அரேபியாவுக்கு இந்த பக்கமும் கடல் அசஸ்பிலிட்டி இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. கரெக்டாக? ஒரு நினச்சா என்ன பண்ணலாம்? இப்படியே வந்து இப்படி சண்டை போடலாம், இப்படியே வந்து சண்டை போடலாம். ஸோ ஏமனுக்கு எந்த கப்பலும் போகாத மாதிரி பிளாக்கும் பண்ண முடியும் சவுதி அரேபியா. சவுதி அரேபியா ஒரு சண்டை போட ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு அப்போசிட்டாக யார் இருப்பா? ஈரான். ஸோ சவுதி அரேபியாவும் ஈரானும் ஆப்போசிட்ஸ், அது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த வெஸ்ட் ஏஷியாவில் ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு ப்ராப்ளம்னா அதை சப்போர்ட் பண்ணுற சில கண்ட்ரி வருவாங்க, அப்போஸ் பண்ணுற கண்ட்ரி வருவாங்க, எல்லாருமே வந்துருவாங்க. ஸோ பேரில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? எஸ். ஏமன், சொமாலியா, சவுதி அரேபியா, ஈரான். இப்போ இந்த பெரிய மேப் காட்டும் போது உங்களுக்கு தெரியணும் எங்கே சவுதி அரேபியா இருக்குது. இந்த பெரிய பகுதி இருக்குல்ல, இது ஃபுல்லாக சவுதி அரேபியா. ஏமன் இந்த எண்டில் இருக்குது. கரெக்டாக? எஸ். சவுதி அரேபியாவோட கீழே நீங்கள் பார்க்கலாமா? சவுதி அரேபியா ஃபுல்லாக இங்கே இருக்குன்னா அதில் பாதி ஒரு சைடு ஏமன், இன்னொரு சைடு ஓமன். கரெக்டாக? ஓமன்லாம் விட்டுருங்க, ஸ்டோரியில் கிடையாது, ஏமன் மட்டும்தான். ஸோ இதுக்கப்புறம் மேப் காட்ட மாட்டேன், நீங்கள் இதை இமேஜின் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல் ஷேப் இருக்கா? எல் ஷேப் இருக்கா? எஸ். இந்த எல் ஷேப்னா நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அது ஏஷியாவோட எண்டு, வெஸ்ட் ஏஷியாவோட எண்டு. கரெக்டாக? இப்படி எல் போல வச்சுக்கலாம். சவுதி அரேபியாவா எண்டில் இங்கே இருக்கிறது ஏமனா, இங்கே ரெட் சியா, இங்கே சில கண்ட்ரிஸ் இருக்கா, சொமாலியா. ஓகேவா? மெயின் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல? ஓகே. அண்ட் இதே இமேஜில் இஸ்ரேல் தெரியுதா? இங்கே இருக்குல்ல? எஸ். அந்த இஸ்ரேலோட காசா ஸ்ட்ரிப் இது தெரியுதுல? எஸ். இது ரெட் சியா. ஓகே. இப்படியே உள்ளே போகிறோம், இப்படி உள்ளே போகிறோம். இந்த பக்கம் என்ன இருக்குது? இது ஃபுல்லாக என்னது? இந்த இடம் மெடிட்டரேனியன் சியா. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் வச்சு ஸோ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த ரெட் சி, மெடிட்டரேனியன் சி, இந்த பிக்சரை இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். அதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்களே சொல்லுங்க. இம்பார்ட்டன்ஸ் புரியுதா? இதான் அந்த எல் தெரியுதுல்ல? எஸ். எல்லா ட்ரக்கும் வருதா? ட்ரேட் பண்ணுற ட்ரக்கு எங்கேருந்து வருது? இந்தியாவிலேருந்து வருது. இந்தியா ஏஷியாவிலேருந்து வருது. வந்துட்டு ரெட் சி வழியாக உள்ளே போகுது. ஆக்சுவலாக இங்கே லேண்ட் தானே இருக்குது, எப்படி கிராஸ் பண்ணி போகும்? இது மெடிட்டரேனியன் சி, இது ஃபுல்லாக மெடிட்டரேனியன் சி. ஓகே. ரெட் சி ரெண்டுத்துக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன கிடையாது? வழியே கிடையாது. இப்போ ஹியூமன் பீங்ஸ் நாம என்ன பண்ணுறோம்? ரெண்டு தண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாதை உருவாக்குறோம். அந்த பாதை தான் என்னது? சூயஸ் கேனல். ஸோ லேண்டை முடிஞ்சாலும் கட் பண்ணி அந்த ரெண்டு வாட்டரும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட் பண்ணியாச்சு. சூயஸ் கேனல் இப்போ தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். ஏன் இந்த பகுதி படிக்கிறது தெரியுதா? மெரிடைம் படித்தா ஏன் படிக்கணும் தெரியுதுல்ல? ஏஷியாவிலேருந்து அப்படியே இதில் என்ன கண்ட்ரிஸ் இது ஃபுல்லாக? ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாண்டு, யூரோப் ஃபுல்லாக எல்லா கண்ட்ரிஸ் இங்கே தான் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? அமெரிக்கா இருக்குது. அமெரிக்காலேருந்து எல்லா பொருளும் வருது, ஏஷியாவிலேருந்து எல்லா பொருளும் வருது. ரெண்டு கல்ச்சரும் ட்ரேட் பண்ணிக்குது. ஓரளவுக்கு இமேஜின் பண்ண முடியுதுல? இப்போ அடுத்த பிக்சர் இன்னும் கொஞ்சம் ஹோலிஸ்டிக்காக. இது புரியுதா? என்ன பார்த்தோம்? எஸ். இப்போ இது புரியுதா பாரு? அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஏஷியா, எல்லா கண்ட்ரிஸ். இப்போ இந்தியாவில் வந்து ஒரு பொருள் வந்து யூரோப்புக்கு போகணும் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் இப்படி சுற்றி இப்படி போகணும். என்ன காரணம்? இந்த இடத்துல என்ன இருக்குது? அப்போ கனல் கிடையாது, லேண்டு தான் இருக்குது. ஸோ டஃப். இப்போ என்ன மாதிரி இருந்துச்சு? கனல் வந்துருச்சு. ஸோ மெடிட்டரேனியன் சீயையும் ரெட் சீயும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பெரிய லாங் டிஸ்டன்ஸ் ஷார்ட் ஆகிடுச்சு. பார்த்துக்கு புரிஞ்சா? நிறைய வழிகள் இருக்குது உலகத்தில். இந்த வழி ஷார்ட்கட். இப்போ யூரோப்புக்கு இந்தியாவுக்கு போகிறதுக்கு ஈஸியாக வந்து உள்ள போயிடலாம், இல்லைனா சுற்றிட்டு வரணும். ஸோ ஆஸ்திரேலியா கூட இப்படி சுற்றி அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு ஷார்ட்டாக போயிடலாம். ஏன் இந்த ரூட் முக்கியம்? இப்படி போனால் எல்லா ஊரையும் ட்ரேட் பண்ணலாம். ஏஷியாவை ட்ரேடும் பண்ணிக்கலாம், யூரோப் ட்ரேடும் பண்ணிக்கலாம். எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு ட்ரக் போய் என்ன பண்ணலாம்? பொருளை கொடுத்து வந்துடலாம். ஸோ ரெட் சி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரெட் சி எந்த அளவுக்கு முக்கியமோ சூயஸ் கேனல் முக்கியம், மெடிட்டரேனியன் சி முக்கியம். இது புரிஞ்சுல? ஓகே. இப்போ ஒன் மோர் டைம். முக்கிய நாட்கள் யாரு? சொமாலியா, சவுதி அரேபியா, ஏமன், ஈரான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஏமன் சொன்னோடனே உங்களுக்கு என்ன வரணும்? இந்த எல்லில் சவுதி அரேபியாவுக்கு கீழே இருக்கிற ஒரு கண்ட்ரி. கரெக்டாக? நான் இதை ஜூம் பண்ணி இனிமேல் இப்படி வரைகிறேன். இதுதான் ஏமன் வரைகிறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சவுதி அரேபியா இந்த பெருசாக இருக்கிறது நான் வந்துடும். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஆல்மோஸ்ட் எல்லா ஷிப்புமே அந்த ரூட்டு தான் வருதுன்னா, ரெட் சி வழியாக தான் வருதுன்னா கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும்? எங்களாவது கட் ஆகுறது, இங்கே கட் ஆகுறது. இந்த எண்டு இருக்குல்லைங்க, இந்த புள்ளி, இந்த ஹார்ன் சொல்லுவாங்க, ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா, பேபெல் மேண்டப், பேர் தேவையில்லை, ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா. அப்போ இந்த இடத்துல என்ன அதிகமாக இருக்கும்? பைரசி. ஸோ மேரிடைம் செக்யூரிட்டி பற்றி பேசினீங்கன்னா ஹவு டு கவுண்டர் தி, ஹவு டு ரெடியூஸ் தி பைரசி முக்கியமா? இப்போ பைரசி முக்கியம்னா பைரசியோட ஜாகிரபிக்கல் ஃபேக்டர் முக்கியம்ல? ஜாகிரபி ஃபேக்டர் தான் பார்க்குறோம். முக்கியமாக இது சவுதி அரேபியாவா? தெரியுதுல ஃபோட்டோ? எஸ், சவுதி அரேபியா. இது யூதியா, சாரி எமனா. இந்த எமனில் இருக்கிற ஒரு குரூப் தான் ஹவுதி குரூப்ஸ், HOU
டிஹெச்ஏ. குரூப்னு சொல்கிறது ரெபல்ஸ். உள்நாட்டில் வந்து ரெபல் பண்ணிருக்காங்க, ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னு பார்க்கலாம். இந்த ரெபல் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெட் சீல நடக்குதுல பைரசிக்கு ரீசன் நியூஸ் வந்துச்சு ரொம்ப காலமாக. அப்போ ஹவுதி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஏமனில் இருக்கிற ஹவுதி பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அகைன் இது ஏமன் வச்சுக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலாக இப்போ ஏமன் இருக்கிற மாதிரி ஏமன் எல்லாம் ஒன்றா கிடையாது, ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இது மேலே இருக்கா, இது நார்த் ஏமன், இது கீழே இருக்கா சவுத் ஏமன், ரெண்டா பிரிஞ்சிருந்துச்சு. ஸோ ஏமன்ல 1962 மிலிட்ரி கூப் நடக்குது. அதாவது அங்க இருந்த மக்கள் ஆட்சியை மாத்திட்டு ஒரு மிலிட்ரி ஒரு கவர்மெண்ட் வருது. சலா 1962 இருந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அவர் தான் பிரசிடென்ட். அவர் வேலை பண்றாரு. நார்த் ஏமனையும் சவுத் ஏமனையும் இணைக்கிறார். மேக்ஸிமம் தான் அந்த பார்டர் இருக்கும். இந்த இணைச்சது இங்க இருக்கிற மக்களுக்கு பிடிக்கல. இங்க ஒரு லீடர் ஃபார்ம் ஆகிறார். அவர் பேர் வந்து அல் ஹவுதி, ஒரு லீடர். அந்த லீடரை ஃபாலோ பண்ணி ஏன் இணைச்சிங்க, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பகுதி, இணைக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ண மக்கள் பேர் வந்து மூமெண்ட் பேர் ஹவுதி மூமெண்ட். சி ஜென்ரலாக ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டில் ரெண்டு பகுதி ஒன்றா சேர மாட்டேங்கிறாங்க. இல்லை சவுதி அரேபியாவும் சரி ஈரானும் சரி ரெண்டுமே ஒரே கம்யூனிட்டி தானே, இஸ்லாம் தானே, ஏன்னா சேர மாட்டேங்கிறாங்க. சவுதி அரேபியாவில் இருக்கிற முஸ்லீம்ஸ் வந்து சுன்னி முஸ்லீம்ஸ், ஈரானில் இருக்கிறது ஷியா முஸ்லீம்ஸ். ரெண்டு பிரிவு இருக்குல்ல, முஸ்லீம்ஸ் ரெண்டு குரூப் இருக்குது, ஒன்று சுன்னி முஸ்லீம்ஸ், இன்னொன்று ஷியா. அப்படி பார்க்கும்போது ஹவுதி மக்கள் இருக்காங்களே இந்த பக்கம் இருக்காங்க, அவங்க வந்து ஷியாஸ் அதிகமாக இருக்காங்க. இந்த ரெண்டு பகுதி ஒன்றா சேர்ந்துச்சுன்னா ஷியாவுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்காது தான், ஒரே கம்யூனிட்டி தான். பட் ஒட்டுமொத்த வெஸ்ட் ஏஷியாவும் பிரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் இந்த ரெண்டு குரூப் தான். ரெண்டு வகையான நம்பிக்கைகள் தான். ஸோ நம்பிக்கைகள் எப்படி வந்து ஒரே கம்யூனிட்டி பிரித்து வச்சிருக்குன்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதனால வந்து இஸ்லாமை வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் யோசிக்க வேணாம். ஓகே, இஸ்லாம்லேயாச்சும் ரெண்டு டிவிஷன் தான் இருக்குது. ஹிந்துசம் எடுத்திங்கன்னா ஹிந்துசமில் ஒரே ஒரு பிலீஃப், கேஸ்ட்ன்றது ஒரு யூனிக்கு, அது ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர், அது இருக்கிறது நல்லது அப்படின்ற ஒரு பிலீஃப்னால நிறைய டிவிஷன் இருக்குது. ஒவ்வொரு டிவிஷனும் ஒவ்வொரு ஹேபிட்டு, எண்டோகாமி, சோஷியல் க்ளோஷர் பார்த்தோம்ல. எஸ், ஸோ அதோட எக்ஸ்ட்ரீம் கன்சர்வேட்டிவ் ஹிந்து கம்யூனிட்டி தான். ஒரே குரூப் ஆஃப் ரிலிஜியஸ் பீப்புள், ஒரே கல்ச்சரல் பீப்புள், சின்ன ஒரு பிலீஃப்னால பிரிஞ்சிருக்காங்க. இப்போ நல்லா யோசிச்சிங்களா, அப்பார்ட் ஃப்ரம் கிளாஸ் சொல்கிறேன், ஒரு கண்ட்ரியில் யார் பவர்ட்டில் இருக்காங்களோ அவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க, கரெக்டாக? இல்லை யார் மார்ஜினலாக இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை ஃபாலோ பண்ணலாம். பட் இந்தியாவில் மட்டும்தான் கேஸ்ட் சிஸ்டமில் யார் லோவர் கேஸ்ட்டாக இருக்காங்களோ லோவர் கேஸ்ட்டு அவங்கள தன்னை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு உருவாக்குறதே கிடையாது. ஸோ லோவர் கேஸ்ட் வந்து கன்னை நம்பாமல் டெமோக்ராட்டிக் ரைட்ஸை ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது இந்தியாவோட யூனிக் நினைக்கிறேன். அதுக்கு மேபி அம்பேத்கர் காரணமாக இருக்கலாம். நான் மோஸ்ட்லி லோவர் கேஸ்டோட லீடர்ஸாக அம்பேத்கர் இருக்காரு. அவர் கொடுத்த மெக்கானிசம் என்ன, கான்ஸ்டியூஷனல் மெக்கானிசம், எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ், மேபி இதனால அதை ஃபாலோ பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா லீடர்ஸுமே அதான் சொல்கிறாங்களே, ஈவன் பெரியாரும் தான் சொல்கிறாரு, எஜுகேஷன் சொல்கிறாரு, ரிஃபார்ம் பண்ண சொல்கிறாரு. எக்ஸ்ட்ரீமிசம் ஐடியாஸ் யாரும் சப்போர்ட் பண்ணல, எந்த லீடர்ஸுமே. பட் ஏஷியாவில் அப்படி கிடையாது. ரெண்டு குரூப் நடுவில் பிரச்சனை வந்துச்சுனாலே தே கோ டுவர்ட்ஸ் எக்ஸ்ட்ரீமிசம், ரெபல் பண்ணுவாங்க. ஓகே, இந்த சலா இருக்கார்ல, மிலிட்ரி ஹெட், மிலிட்ரியாக வந்து பிரசிடென்ட் 1970s இது ஒன்றா சேர்க்கிறார். அதை எதிர்த்து தான் அல் ஹவுதி தலைமையில் ஒரு மூணு நடக்குது. ஸ்டார்டிங் வந்து பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் நடக்குது. அப்புறம் அந்த மூவ்மெண்ட் ஆயிடுச்சு மிலிட்டரைஸ்ட். ஏன் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் திடீர்னு மிலிட்டரி மூவ்மெண்ட்டாக மாறணும்? இந்த காரணம் இருக்கலாம், ரொம்ப சிம்பிள். இந்த சலாவோட ட்ரீம் இருக்குல்ல, ஒன்னா சேர்க்கிற ட்ரீம், இந்த ஐடியாக்கு அப்போஸ் யாரு, அல் ஹவுதி லீடர். சலா யாரு, மிலிட்டரி பர்சன். அவர் என்ன பண்ணுவார், சாகடிச்சாச்சு லீடரை, சாகடிச்சாச்சு. மக்கள் என்ன பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்களே, எஸ், ஆயுத போராட்டம். ஸோ 2004 அல் ஹவுதியை சாகடிச்சாச்சு. இந்த கவர்மெண்ட், ஏமன்ல இருக்கிற சலா கவர்மெண்ட் ஒரு லீடரஸ் கொலை பண்ணியாச்சு. கொலை பண்ணதுனால அந்த மூவ்மெண்ட் என்ன ஆகுது, மிலிட்டரைஸ்டாக மாறுது. 2004 அவ்வளோ பெரிய லாங் மூவ்மெண்ட். அது லாஜிக் புரிச்சுல, ரொம்ப ஒரு 20-30 வருஷமாக இருக்கிறதுனால தான் ஹவுதி பற்றி படிக்கிறோம். அண்ட் இன்னொரு வைக்கிற போயிட்டு வெஸ்ட் ஏஷியா பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா இண்டிவிஜுவல்ஸும் யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட்டும் தெரிஞ்சிக்க வேண்டிய இயர் 2011. இவன் 2011 இந்த இயர் பேஸ் பண்ணி ஏதாவது புக் இருந்துச்சுன்னா, ஷார்ட் புக் இருந்துச்சுன்னா படிங்க. ஏன்னா வெஸ்ட் ஏஷியா மாற்றின இயர் இது. என்ன ரீசன், அரப் ஸ்ப்ரிங். எந்த ஊர்லலாம் மிலிட்டரி கூப், டிக்டேட்டர்ஷிப், எந்த ஒரு மனுஷன் வந்து கவர்மெண்ட்டை பிடிச்சிக்கிட்டு 20 வருஷம் 30 வருஷம் ஆட்சி மாற்றம் இல்லாமல் அப்படியே அவனே ரூல் பண்ணிட்டு இருக்கானா, அவங்க எல்லாரையும் மக்கள் பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணி அந்த பவரை விட்டு வெளியே அனுப்புனாங்க. ஒரு கண்ட்ரி மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரிலுமே ஆல்மோஸ்ட். ஸோ புதிய ஸ்ப்ரிங் அது அரபு நாட்டில் நடந்த ஸ்ப்ரிங்ஸ். ஸோ ஃப்ரீ டைமில் அரப் ஸ்ப்ரிங் அப்படின்னு அடிங்க, ஏதாவது ஷார்ட் புக் இருக்கான்னு பாருங்க, ஒரு 20 பேஜ் 30 பேஜ், அதை படி, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மக்களே வீதிக்கு வந்து இந்த தலைவர் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. என்ன காரணமாக இருக்கும், சேம் பவர்ட்டி, கரப்ஷன் முக்கியமானது. அந்த கவர்மெண்ட்டை பிடிக்கல, கவர்மெண்ட் ட்ரஸ்ட் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு புக் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒய் நேஷன்ஸ் ஃபெயிலியர் புக் இருக்கும். கண்டிப்பாக எல்லா ஆஸ்பெக்டும் படிக்கணும், உங்களோட மைண்ட் செட்டே மாறும். நம்ம இண்டிவிஜுவலாக யோசிப்போம்ல, நம்ம லைஃப் ஏன் தோக்குது, நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஏன் தோக்குது, நம்ம நாட்டுக்கு என்ன தேவை யோசிப்போம்ல. ஒட்டுமொத்த உலகத்தில் ஒரு கண்ட்ரி வந்து அமைதியாக இருக்குது, சில கண்ட்ரி வந்து சண்டை போட்டுருக்கு, ஒரு கண்ட்ரி பணக்காராக இருக்குது, இன்னொரு கண்ட்ரி செம்ம ஏழையாக இருக்குது, பவர்ட்டியாக இருக்குது. என்ன ரீசன் அனலைஸ் பண்ணுற புக் அது, ஒய் நேஷன் ஃபெயில்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 15 பேஜுக்குள்ளேயே அவங்க இன்ட்ரோ பண்ணுறது அரப் ஸ்ப்ரிங் தான். ஸோ அரப் ஸ்ப்ரிங்கில் மக்களோட மெயின் போராட்டம் என்னென்னா, கவர்மெண்ட் சரியில்லை, கவர்மெண்ட் கரப்ஷனாக இருக்குது, கரப்டட் கவர்மெண்ட் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. எந்த கவர்மெண்ட்லாம் கடைசி 30 வருஷமாக இருந்துச்சோ அது கரப்டட் கவர்மெண்ட் தான், அதில் தூக்குறாங்க. இப்போ அந்த சினாரியோ எம்எல்ஏ வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. ஸோ எம்எல்ஏ நடக்குது, மக்கள் போராட்டம் பண்ணுறாங்களா, மக்கள் போராட்டத்துக்கு என்ன பேர், சிவில் வார்னு சொல்லலாமா? எஸ், எல்லா கண்ட்ரிலும் நடந்த மாதிரி சிவில் வார் நடக்குது, மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க, இந்த தலைவர் தேவையில்லை. இது யாருக்கு பயங்கரமான சான்ஸ், ஹவுதி மூமெண்ட்டுக்கு சம சான்ஸ், கரெக்டாக? ஹவுதி மூமெண்ட்டும் ஹவுதியில் இருக்கிற மூமெண்ட்டில் இருக்கிற மக்களும் சிவில் வாரில் கலந்துக்கிட்டு சலா வெளியேறப்ப போராடுறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட கொண்டாங்களே, எஸ், அவங்களுக்கு ஈஸி ஆயிடுச்சு. அரப் ஸ்ப்ரிங் யூஸ்ஃபுல் ஆச்சு. ஸோ சலாவோட பவர் கம்ப்ளீட் வீக் ஆயிடுச்சு. ஏமனோட பிரசிடென்ஷியல் சொல்லுவாங்களே, பிரசிடென்ஷியல் பிளேஸ், அந்த பிளேஸை
ஹவுதி மூவ்மெண்ட் கூட பண்ண வச்சிச்சு, அதாவது கேப்சர் பண்ணிடுச்சு. இது எப்போ 2014 அரப் ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சு 3 வருஷத்துல 2 வருஷத்துலேயே பிடிச்சிட்டாங்க. ஸோ சலா தன்னோட பவர் வந்து வெளியே வந்துடுறாரு. வழி கிடையாது, மக்கள் போராட்டம் பண்றாங்க. அவருக்கு பதிலாக அடுத்த பிரசிடென்ட் முகமது ஹாதி, இவர் தான் இப்போ பிரசிடென்ட். ஆக்சுவலா இவரை பிரசிடென்ட் ஆக்குறது யாருன்னா ரெபல்ஸ் கிடையாது. ரெபல்ஸோட கண்ட்ரோல் வந்து எமன் ரொம்ப ரொம்ப கம்மி பகுதி தான். இந்த டைம்ல 2014 டைம்ல எமன் எங்க இருக்கு? சவுதி அரேபியாவில் இருக்கு. சவுதி அரேபியா என்ன யோசிக்குதுன்னா, என்னோட பார்டர் கண்ட்ரி வந்து ஸ்டெபிலிட்டியா இல்லை, இன்ஸ்டெபிலிட்டியா இருக்கு. இங்க சிவில் வார் நடந்துட்டு இருக்கு. இந்த சிவில் வார் என்னோட கண்ட்ரிக்கு வரலாம். அப்போ இங்க சிவில் வார் நடக்கிறதுக்கான மெயின் காரணம் என்னன்னா ஹெட் சரியில்லை. அதாவது சலா வீக்கா இருக்கு, பிரசிடென்ட் வீக்கா இருக்காரு சலா. இவரை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு ஃபேவரா ஒரு ஆளை போடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வழியா முகமது ஹாதின்னு ஒரு ஆளை பிரசிடென்டா போட்டாங்க. சவுதி அரேபியா உருவாக்குன ஒரு பிரசிடென்ட். இது ஹவுதி மூவ்மெண்ட்டுக்கு பிடிக்குமா? வாய்ப்பு கிடையாது. இவங்களோட ஐடியாஸும் இவரோட ஐடியாஸும் சிங்க் ஆகல. ஸோ இவரை வந்து ஆட்சியிலேருந்து இறக்கிறதுக்கு அங்கே என்ன பண்றாங்க? போராட்டம் பண்றாங்க. அண்ட் இவரால் சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ முகமது ஹாதியால வித்கோல பண்ண முடியல. அகைன் யமன்ல இருந்து சவுதி அரேபியாவுக்கு ஓடிட்டார். ஹி ஃப்ளீட் டு சவுதி அரேபியா. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் முக்கியம் இல்லை, பட் சொல்றேன். சலா இருக்கார்ல, அவர் யாரை எதிர்த்தாரு? ஃபர்ஸ்ட் அல் ஹவுதி மூவ்மெண்ட் தானே. பட் அவர் வந்து அந்த பிரசிடென்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஹவுதி மூவ்மெண்ட்லேயே ஜாயின் ஆயிட்டார். ஸோ யமன்ல பிரசிடென்ட் இப்போ கிடையாது, கரெக்டா? முகமது ஹாதியும் வெளியே போயிட்டார். ஸோ யமனோட பிரசிடென்ஷியல் பேலஸ், அப்புறம் முக்கியமான போர்ட்டு, யமனோட கேபிட்டல் என்ன? சனா தானே. எஸ், கேபிட்டல் பிளேஸ் ஆல்மோஸ்ட் இது எல்லாத்தையுமே ஹவுதி ரெபல்ஸ் பிடிச்சிட்டாங்க. அவங்களோட கண்ட்ரோல் இருக்கு. ரெபல் அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ரெபல் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகல, ரெபல் கண்ட்ரோல் பண்றாங்க இடத்த. கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இன்னும் பெரிய எஃபெக்டிவ் தேவை. சில பகுதியை கண்ட்ரோல் பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் இதை புஷ் பண்றாங்க ஃபுல் பகுதி பிடிக்கிறதுக்கு. லாஜிக் புரிஞ்சா? சவுதி அரேபியா ஏமன் சின்ன பகுதியா இருந்த ஹவுதி ரெபல்ஸோட பகுதி எக்ஸ்பேண்ட் பண்ணி போர்ட்டு, கேபிட்டல் சிட்டி எல்லாத்தையும் பிடிக்கிறாங்கன்னா ஒரு ரெபல் குரூப்பால எப்படி முடியும்? கண்டிப்பா ஈரான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சவுதி அரேபியா யோசிக்குது. இப்போ எப்போ ஈரான் இதை ஜாயின் பண்ணிச்சோ சவுதி அரேபியா நாம சும்மா இருக்க முடியாது. நாம நம்மளோட பவர் அதிகமாக்கணும். இப்போ நாம என்ன பண்ணணும்? இவங்களோட பவரை குறைக்கிறதுக்கு அலையன்ஸ் உருவாக்கணும். அதாவது ஈரான் ஹெல்ப் பண்றாங்க யாருக்கு? ஹவுதி பீப்புளுக்கு. ஹவுதினால தான் இந்த பகுதி இன்ஸ்டெபிலிட்டியா இருக்கு. இந்த பகுதியை ஸ்டேபிள் ஆக்கணும். ஹவுதி ரெபல்ஸை காலி பண்ணணும். அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் பத்தாது. யார் சப்போர்ட் தேவை? ஸ்பெஷல் யூரோப் சப்போர்ட் தேவை. சவுதி அரேபியா gets USA support and imports major arms. USA சப்போர்ட் பண்ணது இல்லை. எப்படி நடக்குது? 2011 2014 அதானே இப்போ தான் நடக்குது. யூஎஸ்ல 9/11 அட்டாக்கா. ஸோ யூஎஸோட ட்வின் டவர் என்ன ஆகுது? அட்டாக் பண்ணப்படுது. காரணம் டெரரிசம். ஸோ எங்கெல்லாம் டெரரிசம் இருக்கோ, எங்கெல்லாம் ரெபல் பீப்புள் இருக்காங்களோ அதுக்கு கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யூஎஸ்ஏவோட எய்ம்னு நினைச்சுக்குது. இப்போ வரைக்குமே யூஎஸ்ஏ சப்போர்ட் வாங்குது. யூஎஸ்ஏ ஏஷியாவுக்கு வராங்க. ஸோ யூஎஸ்ஏ சவுதி அரேபியாவில் ஒன்றா சேர்ந்து ஹவுதி பீப்புளை, ஹவுதி ரெபல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ சவுதி அரேபியா ஒரு மிலிட்ரி கோலேஷனை உருவாக்கிடுச்சு. யூஎஸ்ஏ பிளஸ் சவுதி அரேபியா. ஆக்சுவலாக மிலிட்ரி கோலேஷன் மட்டும் இருந்தால் பத்தாது, அது ஓகே தான். அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யமனோட மோஸ்ட் ப்ராஃபிட் பிளேஸ் என்ன? கடல் இருக்குதுன்னு. இந்த கடல் வழியாக ஒரு ட்ரேட் வந்துச்சுன்னா தனக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். பைரசி இருக்கு, எடுத்துக்கலாம். இந்த ரெட் சி வழியாக நடக்கிற இந்த பொருளாதார டிரான்சாக்ஷன் இருக்குல்ல யமனுக்கு, அந்த எக்கனாமிக் பகுதியை பிளாக் பண்ணுறாங்க. இது பேர் வந்து எக்கனாமிக் பிளாக்கேடு சொல்லுவாங்க. ஒரு கண்ட்ரியை வந்து பொருளாதார நெருக்கடி தர்றது. அந்த கடலை, அந்த ரெட் சியை ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறது வழியாக சவுதி அரேபியா ஏமனு எக்கனாமிக் பிளாக்கேட்டுக்கு தள்ளுது. என்ன ரீசன்? சவுதி அரேபியாவில இருந்து ஏமனுக்கு என்ன வருது? ஆர்ம்ஸ் வருது. அது காரணம் கடல் வழியாக வருது. அப்போ கண்ட்ரோல் பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். அகைன் ஷார்ட்டாக சொல்கிறேன், எல்லாமே சொல்லல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எமன்ல இருக்க குரூப் யாரு? ஒரு ரெபல் குரூப். அவங்க பேரு ஹவுதிஸ். இவங்க ஃபர்ஸ்ட் யார் எதிர்த்தாங்க? சலாவை எதிர்த்தாங்க, முகமது ஹாதியை எதிர்த்தாங்க. இப்போ யாருமே கிடையாது, அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஹவுதி யார் எதிர்க்கிறது? சவுதி அரேபியா பிளஸ் யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏ ஏன் வருது? அதுக்கு என்ன பெனிஃபிட் உங்களுக்கு தெரியும். எந்த பகுதியில் சில்வர் நடக்குதோ, ஸ்டெபிலிட்டிலையோ, அங்கே எல்லா எக்ஸ்ட்ரீமிஸ்டும் வருவாங்க. இந்த பகுதிக்குள்ள அல்கைதா உள்ள வராங்க. அல்கைதா வந்த உடனே அந்த பகுதிக்கு ஐஎஸ்ஐஸ் உள்ள வராங்க. ஏன்னா அல்கைதாவும் ஐஎஸ்ஐஸும் ரெண்டு பேரோட பிரின்சிபல்ஸ், பிலாசபி டிஃப்ரெண்ட். ரெண்டு பேரும் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க? இடத்த பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஎஸ் என்ன ஆயிடுது? ஜாயின் பண்ணிக்குது. ஸோ இதுக்கு நிறைய விஷயம் நடக்கும். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். சில பகுதி, இந்த ஏரியாவுக்கு உள்ள பகுதிகளை யாரை பிடிச்சிட்டா? ஹவுதி ரெபல்ஸ் பிடிச்சிட்டாங்க. மேலே யார் இருக்கா? சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவோட சின்ன பகுதியையும் யமன்ல இருக்கிற சின்ன பகுதியும் சில பகுதியை ஒன்னா சேர்த்து அல்கொய்தா ரூல் பண்ணுது. அல்கொய்தா அரேபியன் பெனின்சுலா ஒரு சின்ன பகுதியை கேப்சர் பண்ணிட்டாங்க. ஆல்சோ ஐஎஸ்ஐஎஸ் என்ன பண்ணுது? சில பகுதியை கேப்சர் பண்ணிடுச்சு. என்ன ரீசன்? யாருமே இல்லை, கவர்மெண்ட்டே இல்லை. பட் இதெல்லாம் சின்ன பகுதி தான். அதிகமான பகுதி ரூல் பண்றது ஹவுதிஸ் தான். ஸோ கடைசி 10 வருஷமா ப்ரூட்டல் கவர்னன்ஸ் இஸ் ஹேப்பனிங் இன் யமன். பேப்பர் வந்தது. சலா பார்த்தோம்ல, இது தேவையில்லை சொல்றேன். சலா ஜாயின்ஸ் வித் ஹவுதியா. அகைன் என்ன பண்றாருன்னா, இஸ் கோயிங் டு ஜாயின் வித் சவுதி அரேபியா. யாருக்கு பிடிக்காது? ஹவுதிக்கு பிடிக்காது. சவுதி ரெபல்ஸ் கில்ஸ் தி சலா. சலா இறந்து போயிட்டார், விட்டுரு. சலா பிரசிடண்டா இருக்காரு, வெளியே வந்துடுறாரு, ஹவுதி ஜாயின் பண்ணிட்டாரு. மறுபடியும் சவுதி அரேபியாவோட ஹெல்ப் கேட்கும்போது ஹவுதி பீப்பிள், ஹவுதி ரெபல்ஸ் சலாவை காலி பண்ணிடுறாங்க. ஸோ ரெபல்ஸ் தான் இந்த பகுதியை ரூல் பண்றாங்க. அண்ட் சில பகுதியை மற்ற எக்ஸ்ட்ரீமிஸ்டோ டெரரிஸ்டோ ரூல் பண்றாங்க. அகைன் ஒரு ரெபலால ஒரு ரெஜிம் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி கொண்டு போக முடியுமா? ஒரே ரீசன் தான், ஈரான். ஈரான் இஸ் பேக்கிங் தி ஹவுதி ரெபல்ஸ். ஸோ சவுதி அரேபியா என்ன பண்ணுதுன்னா இந்த குரூப்பை காலி பண்ணணும். ஸோ கெட்டிங் சப்போர்ட் வித் யூஎஸ்ஏ பிளஸ் யுஏஇ. யூஎஸ்ஏனாலே யூகே வந்துடும், எல்லாம் வந்துடும். இது ஒரு கேங்கு. ஈரானு ரெபல் மூவ்மெண்ட் ஒரு கேங். அகைன் போலாமா? யமன்லயும் சவுதி அரேபியாவுக்கு சண்டை நடக்குது. யமன் இஸ் பேக்டு பை ஈரான், சவுதி அரேபியா இஸ் பேக்டு பை
UAE அண்ட் யூரோப் பவர்ஸ். சவுதிக்கு இது பிடிக்குமா? வாய்ப்பே இல்லை. என்ன பண்ணுறாங்க, தன்னோட பார்டர்ல இருந்து சவுதி அரேபியா அட்டாக் பண்ணுறாங்க. எப்படி அட்டாக் பண்ணுவாங்க? உள்ளே போக முடியாது, ஏர் ஸ்ட்ரைக். ஸோ ஏஷியாவில் ஏர் ஸ்ட்ரைக் எடுறதுலாம் சாதாரணம். நமக்கு இப்போ இஸ்ரேலுக்கு இந்த காசா அப்புறம் தெரிஞ்சிருக்கும், ஹமாஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கும். பட் ஏர் ஸ்ட்ரைக் எடுறது சாதாரணம். அப்போது ஹவுதி ரெபல்ஸ் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணும்போது சவுதி அரேபியா சும்மா இருக்குமா? அகைன் கவுண்டர் பண்ணுறாங்க, அகைன் ட்ரோன் ஏர் ஸ்ட்ரைக் எல்லாமே பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சவுதி ரெபல் வந்து சவுதி அரேபியா அட்டாக் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் இந்த மிலிட்ரி கோலிஷன்லாம். அது அப்புறம் இந்த ரெட் சி ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, டேப் பண்ணிட்டாங்க. எக்கனாமிக்கலி பிளாக்கெட், இந்த பக்கம் மூவே பண்ண முடியாது. வழியில் என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டு இந்த இடத்த சண்டை போடுறாங்க, இன்ஸ்டபிள் ஆக்குறாங்க. கூடவே யமனில் முடிஞ்ச அளவுக்கு பகுதியும் பிடிக்கிறாங்க. கவர்மெண்ட் பெருசாக்குறாங்க. கிட்டத்தட்ட 70% பாப்புலேஷன் அவங்க கண்ட்ரோல் இருக்குது. ஆக்சுவலாக கண்ட்ரோல் மீன்ஸ் அவங்க என்ன பண்ணல, கவர்மெண்ட் பண்ணல. ஓகேவா? ஏன்னா அவங்க ரெபல் குரூப் தான், ஒரு குரூப் தான். அவங்களால கவர்னன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அடுத்து ஒரு 10 இயர்ஸாக அவங்க எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் என்ன வரும், பாவர்ட்டி வந்து ஆகும். ஏன்னா எக்கனாமிக் பிளாக்கேடும் இருக்குது, சரி பண்ண முடியல. ஸோ பாவர்ட்டி, இன்டர்னல் ஸ்டெபிலிட்டி அதிகமாகிட்டே இருக்குது, சண்டை நடக்குது. யார் உள்ள வருவா? இவன் உள்ள வராங்க. உள்ள வந்து 2022 சவுதி அரேபியாவும் ஏமன் ஹவுதி ரெபல்ஸும் பீஸை உருவாக்குங்க, பீஸ் வேறு கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. பட் டெம்பரரி தான், ஒர்க் அவுட் ஆகல. ஸோ பீஸ் ஸ்டாக்கு ஃபெயிலியர் தான். 2022 அப்டேட் 1960-70 2022 வந்தாச்சு. இந்த இன்ஸ்டெபிலிட்டி கூடவே ஹவுதி பீப்புளுக்கு சண்டை போடுறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. அதான் இஸ்ரேல் அகேன்ஸ்ட் சண்டை போடுறாங்க. ஸோ இஸ்ரேலில் வந்து ஒரு வார் ஸ்ட்ரைக் ஆகுது. அதில் ஹூதிஸ் என்ன பண்ணுறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா? எஸ். ஈரான் சப்போர்ட்டா? எஸ். ஸோ ஹவுதி பீப்புளுக்கு, ஹவுதி ரெபலுக்கு வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர் இருக்கிறதுனால தான், எமன் ஒரு பிளேஸ் இருக்கிறதுனால தான், ஒரு 70% பவுல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான், அந்த ஸ்ட்ரென்த்தோட தான் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. நல்லா யோசிங்களேன். ஹவுதி குரூப் இஸ்ரேல் கூட சண்டை போடுறதுக்கு என்ன ரீசன்? ஒரே ரீசன் தான், இவங்க வந்து ரெபல். ஓகேவா? இவங்க வந்து ஒரு குரூப், இவங்க தான் தன்னோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு, தன்னோட ரெஸ்பெக்டை கெயின் பண்ணுறதுக்கு. எங்கே அரபிக் வேர்ல்டில் என்ன சொல்கிற புரிஞ்சா, இந்த ஏஷியா சுற்றி நிறைய கண்ட்ரிஸ் இருக்குல்ல, எல்லா கண்ட்ரீஸ்க்கும் என்ன ரிலிஜன், இஸ்லாமிக் பிலீஃப். இந்த எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஒரு காமன் எனிமி யாரு? மோஸ்ட்லி இஸ்ரேல். ஏன்னா அவர் வந்து இஸ்ரேல் வந்து அவங்களோட பகுதியை பிடிச்சி ஒரு கண்ட்ரி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஹவுதிஸ் வந்து தன்னோட ரெஸ்பெக்டை அதிகமாக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை பண்ணுறாங்க. அந்த வேலை தான் இது. சவுதி ரெபல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏரியாவில், அதாவது ரெட் சி வழியா இஸ்ரேலுக்கு எந்த கப்பல்லாம் வருதோ அந்த எல்லா கப்பலையும் பாம்பு போட்டு டிஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஹவுதி ரெபல் இஸ் கோயிங் டு டிஸ்ட்ரக்ட் எவ்ரி ஷிப் விச் கம்ஸ் டு இஸ்ரேல். அப்படி சொல்லும்போது இஸ்லாமிக் கவர்மெண்ட் எல்லாருக்கும் எப்படி இருக்கும், ஒரு பாசிட்டிவ் தான் உங்களுக்கு. இப்போ என்ன ஆகுது, இந்த பீப்புளுக்கு லெஜிட்டிமசி கிடைக்குது. நிறைய கவர்மெண்ட் இவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஈவன் யமன் மக்களுக்குள்ள நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இவங்களே அக்செப்ட் பண்ணுறாங்க. என்ன ரீசன், இஸ்ரேல்ன்றவங்க ஒரு ஃபாரினர். அப்போ அவங்களோட எக்கனாமிக் ஹார்ட்ஷிப்பை வந்து இவங்க டேக்கிள் பண்ணுறாங்க. அப்போ இவங்க வந்து இஸ்லாமிக் வேர்ல்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. லெஜிட்டிமசி கிடைக்குது. அப்போ இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எதுவுமே கிடையாது. இந்தியா கப்பலாக போகுது, இஸ்ரேல் வழியாக போகுது. ஒருவேளை வெடிச்சிருச்சுன்னா அது காரணம் யார், ஹவுதி பீப்புள். அப்போ அதுக்கு என்ன காரணம், டெரரிசத்தை ஸ்டாப் பண்ணணும். ரெட் சி ட்ரேடு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எக்ஸ்ட்ரீமிசம் வேறு, ட்ரேடு வேறு. ட்ரேடு ஸ்மூத்தாக ரன் ஆகணும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தை நாம வச்சுங்க, ரெட் சி கிரைசிஸ். ரெட் சி கிரைசிஸ்னு இதுக்கப்புறம் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த நாலேஜோட பேப்பர் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஹவுதிஸ் முக்கியம், சவுதி அரேபியா முக்கியம், இஸ்ரேல் முக்கியம், ஷிப்ஸ் வர்றது முக்கியம், டிஸ்ட்ரக்ஷன் முக்கியம், பைரசி முக்கியம், எக்கனாமிக் பிளாக்கெட் நடக்கிறது முக்கியம். ஹவுதிஸ் என்றவங்க ரெபல், தே ஆர் கெய்னிங் தி லெஜிட்டிமசி. இந்த லெஜிட்டிமசி யார் பிரேக் பண்ணணும், யூஎஸ்ஏ பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. என்ன காரணம், அந்த பகுதிக்குள்ளே யார் இருக்கா, அல்கொய்தா இருக்காங்க, ISIS இருக்காங்க. அவங்களையே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுது. அண்ட் அப்டேஷன் எப்படி வரும்னா, சவுதி அரேபியா கூட எந்த கண்ட்ரிஸ் ஒன்றா சேருது, USA சேருது, ஓகே, UAE சேருது. இப்போ UAE அந்த கொலிஷனில் இல்லை, வெளியே வந்துட்டு யமனில் இருக்கிற ஒரு சின்ன இன்னொரு குரூப்பை அப்போஸ் பண்ணுது. குட்டி அப்டேட்ஸ், இந்த அப்டேட்ஸ்லாம் வரும். அது முக்கியம் கிடையாது. இந்த கொலிஷன் என்ன ஆகுது, என்ன இம்பாக்ட் ஆகுதுன்னு சொல்லி சும்மா வாட்ச் பண்ணி. ஆக்சுவலாக ரெட் சி கிரைசிஸோட ஸ்டோரி இன்னும் ஃபுல்லாக முடியல, இன்னும் ஒரு செகண்ட் பார்ட் இருக்குது. பட் குட்டி தான், அதையும் முடிச்சிடலாம். இந்த ஆஃப்ரிக்காவோட ஹார்ன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இங்கே என்ன கண்ட்ரி இருக்குது, சொமாலியா இருக்கா? எஸ். சொமாலியா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியான்றது ஒரு ஸ்டேட்டில், அதாவது ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அந்த கவர்மெண்ட் நம்மளை இல்லை பார்த்துக்குது. ஸோ ஸ்டேட் ஒன்று வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க மக்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும்ல. சொமாலியாவில் 1992 அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட் எதுவுமே கிடையாது. அதாவது அந்த ஊரில் கவர்னன்ஸே கிடையாது. சிம்பிளாக அப்படி சொல்லலாம். ஆஃப்டர் 1992 சொமாலியா பிகம்ஸ் தி ஃபெயில்டு ஸ்டேட். அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு கவர்மெண்ட் இல்லை. கவர்மெண்ட்டே இல்லைன்னா மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உங்களுக்கு தெரியும், கடல் பக்கத்தில் இருக்காங்க. கடல் பக்கத்தில் இருக்கும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த ஏரியா ஃபுல்லாக ஃபிஷிங்காக. பட் இப்போ இந்த ஏரியாவில் ஃபிஷிங் பண்ண முடியல, ஏன்னா அவங்களுக்கு ஃபிஷிங் ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க எந்த ஸ்டேட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ் கிடையாது. அப்போ இந்த பகுதி அவங்க ரைட்ஸில் வராதனால நிறைய ஃபாரின் கம்பெனிஸ், ஃபிஷிங் கம்பெனிஸ், எல்லா கம்பெனிஸும் உள்ளே வந்து ஃபிஷிங் பண்ணுறாங்க. பயங்கரமான ப்ராஃபிட். இப்போ ஆல்ரெடி அவங்க ரைட்ஸ் கிடையாது ஃபிஷ் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் தான் ஃபிஷ் பண்ண முடியும். இப்போ கம்பெனிஸ் வந்து ஃபிஷிங் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்களோட இன்கம் என்ன ஆகும், டிக்ளைன் ஆகுமா? இதை கேட்கறதுக்கு அங்கே ஒரு கவர்மெண்ட்டும் இல்லை. அப்போ அந்த ஃபிஷிங் பீப்புள் இருக்காங்களே, ஃபிஷிங் குரூப்ஸ், எந்தெந்த கம்பெனிஸ்க்குலாம் ஃபிஷிங் பண்ண வருதோ அவங்க கிட்ட இருந்து இவ்வளோ ஃபிஷ் பிடிச்சிருக்க, அது காசு கொடுத்துருப்போம், ட்ரான்ஸம், மிரட்டி காசு வாங்குறாங்க. இந்த மிரட்டுறதுல இருந்து தான் பைரசி ரெட் சீல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, ஆஃப்டர் 1992. பட் 2012 மறுபடியும் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு, சிவில் கவர்மெண்ட். எப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சோ ஆட்டோமேட்டிக்காக பைரசி கொஞ்சம் குறைஞ்சது. பட் அகைன் கண்ட்ரிக்குள்ள சிவில் வார், அகைன் பைரசி அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ பைரசி இருக்கு. இப்போ எல்லா பாயிண்ட்ஸும் இன்டெகிரேட் பண்ணுங்களேன். இந்த எல்லாம் புரியுதா, இது புரியுதா, ஏமன், இது இஸ்ரேலா, காசா ஸ்ட்ரிப்பா, மெட்ரன் சியா, ரெட் சியா, நம்ம ஊர் பொருள் எப்படி வரும், இப்படிதான் வரும்.
இப்படிதான் போகும் கரெக்டா. அப்போ இந்த ஏரியா வழியா நம்ம கப்பல் போனாலும் சரி, எந்த கண்ட்ரி கப்பல் போனாலும் 2 ப்ராப்ளம் இருக்கு. ஒன்னு, இந்த இடத்துக்கு வரும்போது ஹவுதி ரெபல்ஸ் அந்த ஷிப்பை டிஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க, அதுல தப்பிச்சு வரணும். அதுல தப்பிச்சு வந்துட்டா இன்னும் கிட்ட இங்க வந்த உடனே இந்த சோமாலியா கிட்ட இன்னொரு அடுத்த பிரச்சனை, சோமாலியா பைரசி. ஸோ 2 ப்ராப்ளம் இருக்கு. இதுதான் ரெட் சியோட கிரைசிஸ். மீனிங் புரிஞ்சுல? எஸ். ஸோ ஹவுதி கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த கப்பல் வெளியே வரணும். உள்ள வந்ததுக்கப்புறம் சோமாலியா கிட்ட இருந்து பைரசி தப்பிச்சு வெளியே வரணும். இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. அப்போ பைரசி அதிகமாக இருந்துச்சுனாலே அடுத்து வேற எதெல்லாம் அதிகமாகும்? மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ். கரெக்டா, அந்த ஃபேக்டர் நீங்க படிச்சுக்கணும். அடுத்து ஷிப்புக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ குளோபல் முழுக்க ஷிப் சம்பந்தப்பட்ட இன்சூரன்ஸ் ஆகும், அதிகமாகும். எக்ஸாம் கொஸ்டின் கேட்பாங்க, வாட் ஆர் தி ரீசன்ஸ் ஃபார் பைரசி இன் ரெட் சீ கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் எழுதணும். எப்படி சரி பண்ணலாம்னு கொஸ்டின் எழுதணும். சரி பண்றதுக்கு ப்ராப்ளம் எழுதணும். இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். எல்லாம் ஹேண்ட் அவுட்லேயே கொடுத்துருக்கேன், அதை பார்த்தாலே போதும்.